ஓம் ஈஸ்வரா குருதேவா. அம்மா அப்பா அருளால், குரு அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஞான பொக்கிஷம். தலைப்பு தெய்வங்கள். நல் ஞானியர் காண்பித்த தெய்வங்கள் அனைத்தும் நல் ஞானியர் காண்பித்த தெய்வங்கள் அனைத்தும் பேரண்ட இயக்க சூட்சமத்தை உணர்த்துவதற்கு கொடுத்த உருவங்களே. மீண்டும் தலைப்பு தெய்வங்கள். நல் ஞானியர் காண்பித்த தெய்வங்கள் அனைத்தும் பேரண்ட இயக்க சூட்சுமத்தை உணர்த்துவதற்கு கொடுத்த உருவங்களே. அடுத்து தலைப்பு பரமாத்மா. பூமி என்பது பரம். இப்பூமியின் பரத்துக்குள் படர்ந்து விளைந்து வெளிப்படும் சக்தி பரமாத்மா. மீண்டும் தலைப்பு பரமாத்மா. பூமி என்பது பரம். இப்பூமியின் பரத்துக்குள் படர்ந்து விளைந்து வெளிப்படும் சக்தி பரமாத்மா. அடுத்து தலைப்பு பற்று. சப்த ரிஷிகளின் அருள் சக்தியை நாம் பற்றுடன் பற்ற வேண்டும். நமது வாழ்க்கையில் தீமையை எந்த சந்தர்ப்பத்தில் கண்டாலும் அதை நாம் நம்மிடத்தில் பற்றற்றதாக மாற்ற வேண்டும். மீண்டும் தலைப்பு பற்று. சப்த ரிஷிகளின் அருள் சக்தியை நாம் பற்றுடன் பற்ற வேண்டும். நமது வாழ்க்கையில் தீமையை எந்த சந்தர்ப்பத்தில் கண்டாலும் அதை நாம் நம்மிடத்தில் பற்றற்றதாக மாற்ற வேண்டும். அடுத்து தலைப்பு பிறவாநிலை. சப்த ரிஷிகளின் அருள் சக்தியால் உள்ளும் புறமும் விரிந்த உயிராத்மாவின் இயக்கம் அறிந்து மெய் உணர்வை வளர்க்க ஆன்மாவை வலுவேற்றி பிறவாநிலை என்னும் பெருநிலை பெறுவீர். தலைப்பு பிறவாநிலை. சப்தரிஷிகளின் அருள் சக்தியால் உள்ளும் புறமும் விரிந்த உயிராத்மாவின் இயக்கம் அறிந்து மெய் உணர்வை வளர்க்க ஆன்மாவை வலுவேற்றி பிறவாநிலை என்னும் பெருநிலை பெறுவீர். அடுத்து பெருவீடு பெருநிலை. அடுத்து தலைப்பு பெருவீடு பெருநிலை. நாம் ஈர்க்கும் சப்த ரிஷிகளின் அருள் உணர்வுகள் நம்மிடத்தில் இருள் சூழ்ந்த அசுரத்தனமான நிலைகளை கொள்கின்றன. தீமையை அகற்றுகின்றன. தீமை இல்லாத உலகத்திற்கு உயிர் நம்மை அழைத்துச் சென்று
என்றும் ஒளி சுடராக நிலைத்திருக்கும் பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடையச் செய்கின்றது. மீண்டும் தலைப்பு: பெருவீடு பெருநிலை. நாம் ஈர்க்கும் சப்த ரிஷிகளின் அருள் உணர்வுகள் நம்மிடத்தில் இருள் சூழ்ந்த அசுரத்தனமான நிலைகளை கொள்கின்றன, தீமையை அகற்றுகின்றன. தீமையில்லாத உலகத்திற்கு உயிர் நம்மை அழைத்துச் சென்று என்றும் ஒளி சுடராக நிலைத்திருக்கும் பெருவீடு பெருநிலை என்ற நிலையை அடையச் செய்கின்றது. அடுத்து தலைப்பு: மகர்ஷிகள். மனித வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த இருள் நீங்க வேண்டும். மகரிஷிகள் அருள் ஒளி அனைவரும் பெற வேண்டும். மனித வாழ்வில் உயிருடன் ஒன்றிய உணர்வு ஒளி சரீரம் பெரும் தகுதியை பெற வேண்டும். இதுவே மகரிஷிகள் காட்டிய தீபவழி. பேரண்டத்தின் பேருண்மைகளை கண்டறிந்த மகரிஷிகள் இவ்வுலக மக்கள் இப்பேருண்மைகளை அறிந்து அவைகளை வாழ்வில் கடைபிடித்திடும் வண்ணம் உயர் நெறி முறைகளை மக்களுக்காக உருவாக்கி கொடுத்தனர். நமக்குள் வளர்ந்த உணர்வின் எண்ணங்களை உருவமாக படைத்து வைத்து அதை கதைகளை சொல்லி இந்த உணர்வின் செயல் இந்த குணமாகிறது என்று மகர்ஷிகள் உணர்த்தினர். அனைவரின் உயிர்களையும் ஈசனாக மதித்து அவர்களின் உடலை ஆலயமாக மதித்து அவர்களை மனிதனாக உருவாக்கி ஆற்றல் மிக்க உணர்வின் செயல்கள் அனைத்தையும் தெய்வமாக மதித்து அனைவரும் மகரிஷிகளின் அருள் உணர்வு ஆற்றல்களை பெற வேண்டும். வேதனை என்பது மனிதரை கொள்ளும் நஞ்சு. மகரிஷியின் அருள் மனிதருக்கு மகத்துவம் சேர்க்கும் மருந்து. வேதனை என்பது மனிதரை கொள்ளும் நஞ்சு. மகரிஷியின் அருள் மனிதருக்கு மகத்துவம் சேர்க்கும் மருந்து. எல்லையில்லா இப்பேரண்டத்தில் ஒரு எல்லையோடு நின்றாடும் இப்பரம்பொருளில் வந்துதித்த உயிராத்மாக்கள் அனைத்தும் பேராற்றலை பெற்று மகரிஷிகளின் அருளாற்றலை பெற்ற வாழ்வதே நமது எல்லையாக அமைத்திடல் வேண்டும். எல்லையில்லா இப்பேரண்டத்தில் ஒரு எல்லையோடு நின்றாடும் இப்பரம்பொருளில் வந்துதித்த உயிராத்மாக்கள் அனைத்தும் பேராற்றலை பெற்று மகரிஷிகளின் அருளாற்றலை பெற்று வாழ்வதையே தமது எல்லையாக அமைத்திடல் வேண்டும். அடுத்து மெய்ஞானம். உணர்வின் தன்மை எதுவோ அதனின் உண்மையான இயல்பை அறியச் செய்து அதனில் காணும் நல்ல சிறப்பான தன்மைகளை வளர்ப்பதற்கு உதவும் ஞான கருவூலமே ஆன்மீகமாகும். உணர்வின் தன்மை எதுவோ அதனின் உண்மையான இயல்பை அறியச் செய்து அதனில் காணும் நல்ல சிறப்பான தன்மைகளை வளர்ப்பதற்கு உதவும் ஞான கருவூலமே ஆன்மீகமாகும். இன்னும் அறிய வேண்டும் என்ற ஆவல் எழும்பொழுது அது ஞானத்தின் வளர்ச்சிக்கு உரமாகின்றது. அனைத்தும் தெரியும் என்கின்ற பொழுது அது ஞானத்திற்கு முற்றுப்புள்ளியாகின்றது. செல்வத்தை சேர்க்கும் ஞானம் பாவத்தை சேர்க்கின்றது. மகரிஷிகளின் அருள் சக்தியை சேர்க்கும் ஞானம் பாவத்தை போக்குகின்றது. கடல் அலைகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட சிறு துரும்பு அலைகளால் அங்கும் இங்கும் அலைக்கழிக்குவது போல நாமும் நம் மனித வாழ்க்கையில் சுற்றுப்புற சூழ்நிலைகளால் அலைக்கழிக்கப்படுகின்றோம். துயர்மிகு
இவ்வாழ்க்கையில் இருந்து காத்து கொள்வதற்காக மேலான மெய்ஞானத்தை பெற வேண்டும் என்று நாம் பாடுபடும் பொழுது மெய்ஞானிகளின் அருளை நாம் பெற முடியும். காட்டிற்குள் சென்றுதான் ஞானத்தை பெற முடியும் என்று கருதுவது தவறு. இல்லறத்திலிருந்தும் மெய்ஞானத்தை பெற முடியும். நமது உடலே ஒரு காடு போன்றதுதான். சிங்கம் போன்ற குணங்களும் மானை போன்ற குணங்களும் மற்ற மிருக வகை குணங்களும் அனைத்தும் இந்த உடலுக்குள் உண்டு. எனவே இக்காடு போன்ற உடலுக்குள் மனதை ஒன்றுபடுத்தி குருவின் துணையுடன் மெய்ஞானிகளின் அருளை பெறும் பொழுது மெய்ஞானம் அனைத்தும் நாம் பெற முடியும். அடுத்து தலைப்பு மெய்ப்பொருள். அருள் ஞானிகளின் உணர்வை நாம் சேர்த்துக்கொள்வோம். அதனின் சக்தியை நாம் வளர்த்து கொள்வோம். வாழ்க்கையில் நம்மை அறியாமல் நம்முள் கலந்த நஞ்சினை நீக்குவோம். மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படுவோம். ஞானிகளின் செப்பு மொழிகள் காலத்தால் அழியா பொக்கிஷங்கள். அவைகளை அறிய நேரும் பொழுது உங்கள் ஞானக்கதவை திறந்து வையுங்கள். அது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். மீண்டும் மெய்ப்பொருள். அருள் ஞானிகளின் உணர்வை நாம் சேர்த்துக்கொள்வோம். அதனின் சக்தியை நாம் வளர்த்துக் கொள்வோம். இவ்வாழ்க்கையில் நம்மை அறியாமல் நம்முள் கலந்த நெஞ்சினை நீக்குவோம். மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படுவோம். ஞானிகளின் செப்பு மொழிகள் காலத்தால் அழியா பொக்கிஷங்கள். அவைகளை அறிய நேரும் பொழுது உங்கள் ஞானக்கதவை திறந்து வையுங்கள். அது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். அடுத்து ரிஷிகள். தன்னுள் நஞ்சை ஒடுக்கி ஒளி சிந்து மாணிக்கத்தை உமிழும் நாகத்தை போன்று தம்முள் நஞ்சை ஒடுக்கி நல் உணர்வை வளர்த்து ஒளியாய் திகழும் கலையை அறிந்து ஒளிர்ந்தவர்கள் சப்தர்ஷிகள். அந்த சப்தர்ஷிகளின் அருளை நாடும் பொழுது நாமும் அவர்கள் நிலையை அடைய முடியும். மனிதனின் நிலைகள் கொண்டு கடும் தவம் கொண்டு ரிஷி என்ற நிலை பெற்றவர்கள் ஞானிகள். இம்மனித உடலுக்குள் இருந்தாலும் உயிர் ரிஷி மனித உடலுக்குள் தீமையை நீக்கி இந்த உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றி அதனின் நிலைகள் சிருஷ்டித்து உயிரின் நிலைகள் கொண்டு ஒளியான சக்தி பெற்றவர்கள்தான் ரிஷிகள். அடுத்து விதி. நம் வாழ்வில் ஏற்படும் சாதனைகள் அல்லது சோதனைகள் எது ஆயினும் அது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நம்மிடத்தில் இருந்து இணைந்து ஊழ்வினையாவதால் உண்டாகும் விளைவே விதி. மீண்டும் தலைப்பு விதி. நம் வாழ்வில் ஏற்படும் சாதனைகள் அல்லது சோதனைகள் எது ஆயினும் அது நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் நம்மிடத்தில் இணைந்து ஊழ்வினையாவதால் உண்டாகும் விளைவே விதி. அடுத்து விண்ணின் ஆற்றல். விஞ்ஞானி ஒரு ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புகின்றார். பின் அந்த செயற்கைக்கோளின் துணை கொண்டு விண்ணின் நிலையை பூமியில் பெறுகின்றார். அதேபோன்று நாமும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களின் உயிரான்மாக்களை நமது எண்ணத்தின் வலுகொண்டு விண்ணிற்கு அனுப்பப்படும் பொழுது அந்த ஆன்மாக்கள் பெறும் விண்ணின் ஆற்றலை நாம் பெற முடியும். மீண்டும் விண்ணின் ஆற்றல். விஞ்ஞானி ஒரு ராக்கெட் மூலம் செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புகின்றார். பின் அந்த செயற்கைக்கோளின் துணை கொண்டு விண்ணின் நிலையை பூமியில் பெறுகிறார். அதேபோன்று நாமும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களின் உயிரான்மாக்களை நமது எண்ணத்தின் வலுகொண்டு விண்ணிற்கு அனுப்பப்படும் பொழுது அந்த ஆன்மாக்கள் பெறும் விண்ணின் ஆற்றலை நாம் பெற முடியும். அடுத்து வினை. நாம் எண்ணுவது அனைத்தும் வினையாக சேர்ந்து அந்த வினையின் தன்மை விளையப்படும் பொழுது
வினைக்கு நாயகனாக மறு உடலை அமைத்து விடுகின்றது. மீண்டும் தலைப்பு வினை. நாம் எண்ணுவது அனைத்தும் வினையாக சேர்ந்து அந்த வினையின் தன்மை விளையப்படும் பொழுது வினைக்கு நாயகனாக மறு உடலை அமைத்து விடுகின்றது. அடுத்து தலைப்பு விஷத்தின் இயக்கம். விஷம்தான் மூலம், விஷத்திற்கு அழிவில்லை. விஷம் எதிலே கலந்தாலும் அந்த பொருள் விஷத்தின் தாக்குதல் தாங்காது நெருப்பாக உருவாகின்றது. வெப்பத்தினால்தான் பொருட்களின் தன்மை உருவாகும் நிலை அடைகின்றது. தலைப்பு மீண்டும் தலைப்பு விஷத்தின் இயக்கம். விஷம்தான் மூலம், விஷத்திற்கு அழிவில்லை. விஷம் எதிலே கலந்தாலும் அந்த பொருள் விஷத்தின் தாக்குதல் தாங்காது நெருப்பாக உருவாகின்றது. வெப்பத்தினால்தான் பொருட்களின் தன்மை உருவாகும் நிலை அடைகின்றது. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கின்றார்கள். நிறைவு செய்து கொள்வோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இந்த அருளுரையை, சாமியுடைய அருளுரையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த நாம் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் பெற்று நம்மை அறியாது சென்ற தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் நீங்க பெற்று நமது வாழ்க்கையில் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு பெற்று சொல்லில் இனிமை பெற்று செயலில் புனிதம் பெற்று மலரின் மனம் பெற்று மகிழ்ந்துவான் சக்தி பெற்று தங்கத்தை போன்று மனம் மங்காத நிலை பெற்று வைரத்தை போன்று வாழ்க்கை ஜொலித்து, எண்ணம் ஜொலித்து, சொல் ஜொலித்து, செயல் ஜொலித்து, தெய்வீக அன்பு பெற்று, தெய்வீக அருள் பெற்று, தெய்வீக ஞானம் பெற்று, தெய்வீக சக்தி பெற்று நாம் பார்ப்பவர்களெல்லாம் நலமும் வளமும் பெற்று, நாம் பார்க்கும் குடும்பங்களெல்லாம் நலமும் வளமும் பெற்று அருள் மகர்ஷியின் அல்வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்களுக்கு நல்ல மனதும் எங்களை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனதும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. அப்புறங்க இதை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க அனைவரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகிழ்ச்சி. குரு அருளை பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.